ஹாய்! இன்னைக்கு நம்ப சுண்டல்ல சேலட் தான் செஞ்சு சாப்பிட போறோம். நம்ம கன்சீவா இருக்கும்போது தினமும் ஒவ்வொரு வகையான பயிர்கள சாப்பிட சொல்லுவாங்க. நமக்கு வெறும் பயிரையா வேக வச்சு சாப்பிட்றது புடிக்காது. அதனால நம்ம சேலட் மாரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம பயிர் வகையில செய்யக்கூடிய சேலட் நம்ம பகல் நேரங்கள்ல தான் சாப்பிடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதில அதிகப்படியான புரோட்டீன்ஸ் காணப்படுது. நமக்கு ஜீரணமாகாது. அதனால நம்ம மார்னிங்கில சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, 2 கேரட்ட தோல் நீக்கி நான் எடுத்து வச்சுக்க போறேன். பெரிய வெங்காயம் 150 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்த 1க்கு 2ஆ நான் நறுக்கி வச்சுக்க போறேன். ஏன் 1க்கு 2ஆ நறுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் சாப்பர்ல போட்டு சாப் பண்ணிக்க போறேன். உங்ககிட்ட சாப்பர் இல்லைன்னா, நீங்க பொடி பொடியா கூட நீங்க நறுக்கிக்கலாம். நான் 3 பச்சை மிளகாயும் நான் நறுக்கி வச்சுக்க போறேன். இதையும் நான் சாப்பருக்குள்ள போட்டு நல்லா சாப் பண்ணி நம்ம எடுத்துக்க போறோம். இப்போ நான் ஒரு துண்டு இஞ்சிய தோல் நீக்கி கழுவி எடுத்து வச்சுக்க போறேன். நீங்க இஞ்ச துருவி போட்டாலும் சரி, பொடி பொடியா நறுக்கி போட்டாலும் சரி, நான் இன்னைக்கு இஞ்ச துருவி தான் போட போறேன். ஒரே ஒரு லெமன் போதும். 2 துண்டு தேங்காய் போதும். உங்களுக்கு தேங்காய் வேணுனா ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டான்னா போட வேண்டாம். நான் இப்போ கழுவி வச்சிருக்கக்கூடிய கேரட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். 250 கிராம் அளவுள்ள சுண்டலை நைட்டே ஊற வச்சு காலைல உப்பு போட்டு வேவிச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கு 150 கிராம் அளவுள்ள பெரிய வெங்காயத்தையும் 3 பச்சை மிளகாயும் நான் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு நல்லா சாப் பண்ணி வேணும்னா நல்லா சாப் பண்ணிக்கோங்க. இல்லை 1க்கு 2ஆக வேணும்னா நீங்கள் 1க்கு 2ஆக கூட சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கேரட்டை நான் நல்லா காய் சீவதை வச்சு சீவி எடுத்துக்க போகிறேன். தேங்காயும் நல்லா நம்ம சீவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சுண்டலில் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய், அப்படியே அந்த துருவி வச்சுருக்கக்கூடிய கேரட்டு, இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நமக்கு வேணும்னா லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். கட்டாயம் லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு லெமனை பாதியாக கட் பண்ணி பாதியாக இருக்கக்கூடிய லெமனை கால் பகுதி தான் நான் இன்றைக்கி புழிஞ்சுட போகிறேன். சூப்பராக இருக்கும் லெமனோட டேஸ்ட்டு. உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பெப்பர் போட்டுக்கலாம். நல்லா பெப்பர் போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு பெப்பர் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம நல்லா காய சீவதை வச்சு சீவி எடுத்து நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுண்டல்லையே உப்பு போட்டு நம்ம வேக வச்சு தான் எடுத்திருப்போம். அதனால் அளவாக நம்ம உப்பு போட்டு நல்லா நம்ம கலந்து சாப்பிட போகிறோம். அவ்வளோதான். நமக்கு தேவையான சேலட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.